தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் பாடுகளை மாற்றி யாரோடும் ஒப்பிட முடியாத பெரிய மகிமையால் உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பேன். ரோமர் 8:18. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் பாடுகளை கண்டு சோர்ந்து போய் இன்று நீங்கள் கண்ணீரோடு தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று முதல் கர்த்தர் உங்கள் வேதனைகளை எல்லாம் மாற்றி நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மகிமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை அற்புதமாக வழி நடத்தப் போகிறார். யோபு தன் கடுமையான பாடுகளின் மத்தியிலும் பொறுமையாக இருந்து முடிவில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். ஆகவே உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாகவே ஒரு மாபெரும் பலன் உண்டு. 2 கொரிந்தியர் 4:17 சொல்வது போல, அதி சீக்கிரத்தில் உங்களை விட்டு நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம். அதற்கு பதிலாக தேவன் மகிமையான நித்திய கனத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்று நீங்கள் கடந்து செல்லும் பாடுகளை எண்ணி ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். இக்காலத்து பாடுகள் எவையும் இனி வெளிப்பட போகும் உன்னத மகிமைக்கு ஒருபோதும் ஈடாகாது. இன்றே இயேசுவின் நாமத்தில் உங்கள் வேதனைகள் யாவும் அடியோடு மாறி போகட்டும். கர்த்தர் தாமே உங்கள் பாடுகளை மாற்றி யாரோடும் ஒப்பிட முடியாத பெரிய மகிமையால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, இக்காலத்து பாடுகளை தாண்டி இனி வெளிப்படும் நித்திய மகிமையை சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.